இதே மாதிரி நீங்களும் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலாமா? வாங்க பாருங்கள். நாட்டுக்கோழியில் பொட்டைக்கோழிங்க. பொட்டைக்கோழி தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா அதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் அப்பாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு வெந்நீர் வச்சு பிச்சுட்டு எடுத்துட்டாங்க. அந்த தோலோடு பிச்சுட்டு எடுத்தோன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த தோல் இருக்கு இல்லையா, நாட்டுக்கோழி தோல் இருக்கு இல்லையா, அது நல்லாயிருக்கும். அதுக்காக அது மாதிரி பிச்சு எடுத்து மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்பா. நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு என்னெல்லாம் அரைக்கிறோன்னா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது மாதிரி ஒரு 4 பூண்டு எடுத்து உரிச்சிட்டு இதில் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாமே இதில் போட்டு அரைச்சிருக்கேன். அது கூட சும்மா ஒரு அடி தான் அடித்து எடுத்திருக்கேன். அது கூட பல்லாரி, 2 செட்டு பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம். சின்ன வெங்காயம் நிறையாவே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, அப்படியே ஒரு 3 பழம் மீடியம் சைஸ் பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு வதக்கினோம்னா அந்த தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக சீக்கிரமாக வெந்துடும். நல்லா குலைவாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வதங்கிருச்சு. நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அதில் போட்டுடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். விறகடுப்பில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள். விறகடுப்பில் வைக்கையில் அவ்வளோ ருசியாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. ஆனால் என்ன, கொஞ்சம் கோழி இளங்கோழியாக இருக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்பப்போ ஒண்டியும் பிரட்டி விட்டுக்கலாம். நான் கறி மசாலா போட்டு தான் இப்போ சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு நான் மிளகு ஜீரகம் நான் எப்போயுமே போட மாட்டேன். கறி மசாலா போடும்போது அதில் நிறையவே போட்டிருக்கோம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் நான் இஞ்சோடு அரைச்சி போட்டேன். அப்படியே 5 நிமிஷம் போட்டு பிரட்டி விட்டோன்னே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக தான் 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கிட்டோம். பிரட்டி விட்டு இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டு கறி மசாலா போட்டுக்கிறேன். அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம தனி மிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவுமே போட போகிறதில்ல. இதுவே கரெக்டாக இருக்கும். மசாலா போட்டு நல்லா 1 நிமிஷம் பிரட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு பாருங்கள். இப்போவே நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவர். கறி மசாலா போட்டு இந்த நாட்டுக்கோழியோட பிரட்டையில் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. சில பேர் கேட்குறீங்க, கறி மசாலா போட்டு அப்புறம் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள்லாம் போடணுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் குழம்பு தூள் எந்த அளவுக்கு நீங்கள் கறி குழம்புக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு கறி மசாலாவை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கோழி குழம்புல அப்புறம் ஆட்டுக்கறி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான். குழம்புக்கு தகுந்த அளவுக்கு தூளும் போட்டுக்கணும். நீங்கள் மசாலாவும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஒன்றும் இல்லை, இது மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தண்ணி ஊற்றுறீங்க, உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட மசாலா சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் கூட குழம்பு திக்காகவே இருக்குது. இன்னும் கொதிச்சா இன்னும் நல்லாவே திக்காக வரும். போதும். இப்போ இதுக்கு எல்லாமே போட்டு விட்டோம். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
சூப்பராக இருக்கா குழம்பு. நம்ம மசாலா போடும்போது நல்லா குழம்பு திக்காகவே தான் இருக்கும் பாருங்கள். இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலெல்லாம் திக்காக வேண்டியதில்லை. நாட்டுக்கோழி குழம்பு இந்தளவுக்கு இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு அரை மூடி தான் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அதே ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டுட்டேன். எப்பயுமே நம்ம தேங்காய் லாஸ்ட்டாக ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காயை. எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, தேங்காய் வந்து லாஸ்ட்டில் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் குழம்பு. எப்படி சிம்பிளாக சூப்பராக வச்சிட்டோமா? எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு. தலைன்னு நாட்டுக்கோழி குழம்பு. அது என்னமோ தெரியல, நாட்டுக்கோழி குழம்புனா அவ்வளோ ருசியாக இருக்கும். பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் சம்மந்தமே இல்லாமல் அப்படி ஒரு டேஸ்ட்டு. அதில் காஷ்மீரி மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் கலரும் இருக்கும். இயற்கையாகவே நம்ம விட்டு தனி மிளகாய்த்தூள் நல்ல கலராகவே இருக்கும். தனி மிளகாய்த்தூளில் மிளகாய் மட்டும்தான், இதில் காஷ்மீரி எல்லாம் சேர்க்க மாட்டோம். அதுவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. 6 மாதம் ஆனாலும் அந்த கலர் அப்படியே இருக்கும். அவ்வளவுதான், குழம்பு ஒரு கொதி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லி ரெண்டும் போட்டிருக்கேன். ரொம்பலாம் புதினாலாம் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு கொத்து போட்டாலே போதும். ஃப்ளேவர் அதிகமாக போயிடும் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா. ஒரு கொத்து போட்டால் அந்த ஃப்ளேவரே போதும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுவோம். என்னம்மா சாப்பிட்லாமா? சாப்பிடுவோம்மா. அப்பாங்கம்மா வாங்க. சரி வரட்டுமா, நீங்கள் சாப்பாட்டை போடுங்க, நான் பார்சலுக்கு வர போகணும். சரி. இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கலாமா? ஆனால் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா இருக்கும் நாட்டு குழம்பு. நாட்டுக்கோழி ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல குழம்பு திக்காக சூப்பராக இருக்குது. நீ அப்படியே நேரம் ஆயிட்டோன்னா அப்படியே பிச்சு போட்டியே. பார்சல் ஆமாம், டைம் ஆகுது, நம்மளுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. அப்பா உரிச்சு கொடுத்துட்டாவோ, நான் சும்மா அத்தத்தை பெருசாக வெட்டி போட்டுட்டேன். ஆமாம், வாங்க எல்லாரும் சாப்பிடும். அம்மா அப்படியே பிச்சு போட்டுட்டேங்கிறாங்க. ஆமாம், பிச்சு போட்டேன் நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லலாம். அவ்வளோதான். சின்னதாக இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம். பெருசாக எல்லாம் நல்லா இருக்கல. வாங்க எல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக முட்டை வச்சுருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆமாம், தாத்தா ஆட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு வரமாட்டேங்கிறோம். நம்ம பார்சலுக்கு போவோம். நீ போய் பார்சல் போடுமா? சரி, வந்தோடனே சாப்பிட சொல்லுங்க, நான் போகிறேன். வந்தோடனே சாப்பிட சொல்கிறேன். நீ போ. அதுக்கு இப்போ காத்தாடியை போட்டு விட்டு போ.